Hey guys, welcome to my channel OMAD Tamil 60 days weight loss challenge இன்னைக்கு டே 8. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எழுந்த உடனே எம்டி ஸ்டமக்கில் வெயிட்டை செக் பண்ணேன். இன்றைக்கி 97.25 இருந்தது. ஸோ வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. பார்க்கலாம் அந்த 60 டேஸில் எவ்வளோ வெயிட் கம்மியாகுதுன்ட்டு. அதுக்கப்புறமா இன்றைக்கி ஒரு ஃபேட் கட்டர் ட்ரிங்காக நான் எடுத்தது மல்லித்தண்ணி, கோரியாண்டர் சீட்ஸ்னும் சொல்லுவாங்க. ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மல்லியை போட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வைங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆன பிறகு அதை ஆற வச்சு வடிகட்டி எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிட்டு வந்தால் நல்ல ஒரு ஃபேட் கட்டர் ட்ரிங்க்கு. அதே சமயம் ஸ்டமக்கில் அல்சரு, புண்ணு அது மாதிரி எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக குணமாகிடும். அதாவது மல்லி இலையை நம்ம எப்படி சாப்பிடுமோ, கொத்தமல்லி எப்படி சாப்பிடுமோ அதே தான் சேமு. பட் எம்டி ஸ்டமக்கில் இது குடிக்கணும். இது ரெகுலராக குடிச்சிட்டு வந்தாலே உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொஞ்ச நேரம் கழித்து ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். அப்புறமா ஜிம்முக்கு போயிட்டு வாக்கிங் போகலான்னு, நான் ஆஸ் யூஷுவல் வாக்கிங் தான் போவேன். அதனால் இன்றைக்கி வாக்கிங் போனேன். வாக்கிங்கில் ஆல்மோஸ்ட் 10,000 ஸ்டெப்ஸ் கவர் பண்ணேன். ஆக்சுவலாக நிறைய ஸ்டெப்ஸ் நடக்கலாம். பட் 10,000 ஒரு மினிமம். அது 10,000 கவர் பண்ணாலே போதும் தான். அதுவே ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். என்ன வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும். பட் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா வெயிட் டிராஸ்டிக்காக பொறுமையாக குறைஞ்சிட்டு வரும். ஏன்னா நம்ம வேறு எந்த சப்ளிமெண்ட்ஸும் எடுக்கிறதில்ல. சில பேர் ஜிம்மில் பார்த்தீங்கன்னா நிறைய சப்ளிமெண்ட்ஸ் எடுப்பாங்க. சப்ளிமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர் இருக்குது, கிரியேட்டின் இருக்குது, ஃபேட் பர்னர் இருக்குது. இது இல்லாமல் இன்ஜெக்ஷன் போடுறவங்களும் இருக்கிறாங்க, ஸ்டெராய்டு. அது இல்லாமல் இப்போ ஆன்லைன்லேயே வெயிட் லாஸ் ட்ரிங்க் நிறைய பேர் வைக்கிறாங்க. அதை ஒரு மார்க்கெட்டிங்காகவே பண்ணுறாங்க. இப்போ 10,000 ருபீஸ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ட்ரிங்கை கொடுத்துருவாங்க. அதை மட்டும் குடிக்கணும், வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஆல்மோஸ்ட் 20 to 25 kgs கம்மியாகும்ன்றாங்க. ஆனால் அந்த மாதிரி ஆயும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதெல்லாம் சஸ்டைனபிள் கிடையாது, எப்போவுமே நமக்கு நிற்காது. மறுபடியும் நம்ம நார்மலாக ஃபுட்டு சாப்பிட ஆரம்பித்தா நம்மளுடைய வெயிட்டு அப்படியே டபுள் ஆகி வரும். அதனால் சஸ்டைனபிலிட்டி தான் மெயின். அதுதான் என்னோடய கோல். கம்மியாக சாப்பிட்டாலும் எந்த சப்ளிமெண்ட் எடுக்காமல் சாப்பிடணுன்னு தான் என்னோடய ஆசை. சப்ளிமெண்ட்ஸ்னால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதை பற்றி நான் சொல்ல தேவையில்ல, நீங்கள் ஆன்லைனில் போனீங்கனாலே தெரியும். பட் நிறைய பேர் சப்ளிமெண்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ப்ரோட்டீன் பவுடர் எடுங்க, நல்ல மசில் வரும்னுவாங்க. நான் ஏன் ப்ரோட்டீன் பவுடர் எடுக்க மாட்டேன்னா, இயற்கையாகவே ப்ரோட்டீன் எடுத்தால் உடம்புக்கு நல்லது. அதுமாதிரி ஃபிஷ் எடுக்கலாம், முட்டை எடுக்கலாம், டோஃபு எடுக்கலாம், பன்னீர் எடுக்கலாம். ஸோ இயற்கையான ப்ரோட்டீனே உடம்புக்கு ரொம்ப சேஃபு. அதனால நான் இந்த ப்ரோட்டீன் பவுடர்லாம் எதுவுமே எடுக்க மாட்டேன். இயற்கையான ஃபுட்டு எடுக்கிறதுனால எப்போவுமே ரிசல்ட் லேட்டாக தான் வரும். இதுவே நம்ம ஒரு ஷார்ட்கட்டில் போனால் உங்களுக்கு இமீடியட்டாகவே ரிசல்ட் கிடைக்கும். ஒரு ஃபேட் பர்னர் எடுத்து சில பேர் உடம்பை குறைக்கணும்னு நினைப்பாங்க. இல்லை ஹெல்த் ட்ரிங்க் எடுத்துகிட்டு உடனே உடம்பு குறைக்கணும்னு நினைப்பாங்க. இது முதல்ல தப்பு. இதனால் நம்ம உடம்பு ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அதே சமயம் நம்ம வெயிட் உடனே திரும்ப வந்துடும். அதனால் நான் ஷார்ட்கட்டை எப்போவுமே சூஸ் பண்ண மாட்டேன். நார்மலாக போகலான்ற முடிவில் இருக்கேன். ஜிம்மில் வாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பிளாக் காஃபி எடுத்தேன். இன்றைக்கி ரொம்ப பசி எடுத்தது. அதனால தான் பிளாக் காஃபி குடித்தேன். ஏன்னா பிளாக் காஃபி பசியை கொஞ்சம் கம்மி பண்ணோம். ஸோ அதை குடித்து முடிச்சுட்டு என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நான் 23 hours ஃபாஸ்டிங் இருந்தேன். ஈவினிங் நட்ஸும் டேட்ஸில் தான் என்னோடய ஃபாஸ்டிங்கை நான் பிரேக் பண்ணேன். ஒரு 30 மினிட்ஸ் கேப் கொடுத்தேன். அதுக்கப்புறமா என்னோடய மெயின் மீலு, அதாவது டின்னரை நான் எடுத்தேன். தேங்காய் சாதம், அப்புறமா ஒரு சிக்கனு, அப்புறம் வெஜிடபிள்ஸு, கொய்யா, அப்புறம் மாதுளை. ஸோ டோட்டலாக இதுதான் என்னோடய டின்னர் இன்றைக்கி. என்னோடய ஃபுட்டில் எல்லா நியூட்ரிஷன்ஸும் இருக்கிற மாதிரி தான் நான் பார்த்து சாப்பிடுவேன். கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபைபர், ஃபேட்டு, ஸோ எல்லாமே கலந்துருக்கிற மாதிரி தான் சாப்பிடுவேன். நியூட்ரிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஒரு வேளை தான் சாப்பிட்றோம். அதுவும் நல்லா சாப்பிட்ணும், ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்றது தான் என்னோடய மோட்டிவு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நானும் டெய்லி ஃபுட் எடுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you guys. Thank you.